அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தேய்பிறை 26/8/2024. அஷ்டமி திதி பின்னிரவு 2:20 வரை. அதன் பிறகு நவமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் 3:53 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் பிற்பகல் 3:53 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாயுடன் குரு பகவான், கடகத்தில் புதன் வக்ரமாக. இன்றைய விசேஷம் கோகுலாஷ்டமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஆலோசனை கூட்டம் நடத்த, அதிகாரிகளை சந்திக்க, பட்டா வாங்க, வீடு கட்ட அரசு அனுமதி பெற, வங்கி கடன் தீர்க்க, வேலி அமைக்க, காவல் தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணம் பெரிதல்ல, அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது. சினம் பெரிதல்ல, அதை அடக்கி ஆளும் குணமே பெரிது. ஆமாங்க, எல்லார்கிட்டையும் காசு இருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நாம் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற பெரிய மனசோட சிலர் தாங்க இருப்பாங்க. அந்த சிலர் வேறு யாரும் கிடையாதுங்க, நீங்கள் தாங்க. அதே மாதிரி நீங்கள் கோபக்காரங்க தான், ஆனால் அந்த கோபத்தை அடக்கவும் உங்களுக்கு தெரியும். அதை எப்படி எந்த வகையில் யார்கிட்ட வெளிப்படுத்தணுங்கிறதும் தெரியும். இந்த மாதிரி சூட்சுமங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி இருக்கும். சாதகமான யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறது அல்லது வீடு கட்ட பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி செய்கிறது, அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறது, இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றி புதுப்பிக்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கி ஜரூராக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நேசிக்க யாரும் இல்லாத போதுதான் யோசிக்க வைக்கின்றது வாழ்க்கை.
சுற்றி எல்லாரும் சுற்றத்தார் நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா நாம் நம்மளை பற்றி ரொம்ப யோசிக்கவே மாட்டோங்க. ஆனால் உறவுகளும் யாரும் இல்லை, நட்புகளும் யாருமே இல்லை அப்படின்னு தெரியும் போது தான் நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த பிறவி பயன் எதற்காக எடுத்திருக்கிறோம், எதனால் நாம் இங்கே வந்திருக்கிறோம், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தேடுதல் வேட்டையில் ஞானிகளைப் போல பல நேரங்களில் நடந்து கொண்டிருப்பவர்கள், சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்கள். குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் 3:53 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் மதியம் 3:53 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் ரொம்ப அவங்கள்ட்ட பகையில்லாமல் பேசுறது பழகிறது நல்லது. அதிகமாக அவங்கக்கிட்ட உரிமை எடுத்துக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு அன்பில் ஏதாவது சொல்லுவாங்க, அதில் நீங்கள் கோச்சிக்கிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு இருக்கிறதெல்லாம் சரியாக வராதுங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் திடீர்னு யாராவது ஏதாவது கடன் கேட்டால் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நமக்கான காலம் வரும் வரை காத்திருப்போம். அதுவரை நமக்கான சோகத்தை வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் நெஞ்சிலேயே பூட்டி வைப்போம். ஆமாங்க, இப்போவும் சரி எப்போவும் சரி யாராவது உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு என்ன குறைச்ச, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டுருக்காருன்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மறையாக பேசக்கூடியவர்கள், நேர்மையாக பேசக்கூடியவர்கள், நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் ஓடிட்டு தாங்க இருக்குது. ஏதோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் நீங்களும் சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துட்டாரு. அதனால் தடாலடி முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரமாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம்தான் பெருசு, வீரியம்லாம் வேணாம், வேலை நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிலதையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு முன்னேறுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதுல இன்றைக்கி மும்முரமாக நீங்கள் இருப்பீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அவங்களோட சேர்ந்து ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. சிலருக்கு சின்னதாக இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் கூடுதலாக வர்றது, அந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்திலையுமே வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் வேண்டாம். மதியம் 4 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, எதையும் கடந்து செல், ஆனால் சுமந்து செல்லாதே. ஆமாங்க, அதனால தாங்க எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் தலைமையில் வாரி வச்சுக்க மாட்டீங்க. ஒவ்வொன்றா தீர்த்துக்கலாம், ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்கலாம். ஒரேடியாக நாம் தலையில் தூக்கி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்போதும் கஷ்டங்களை எல்லாம் அவ்வப்போது கழற்றி விட்டு கழுவி விட்டு எப்போதும் தூய்மையாக இருப்பவர்கள், நேர்மையாக யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. இதோ தரேன் அதோ தரேன்னு உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பகுதியாவது தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசுவீங்க. புது நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. நட்பு வட்டம் எல்லாமே பெருசாகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த நகைகளை இழந்துடக்கூடாது. அதனால் நகையாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ஒரு இடமா ஞாபகமாக வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துடன் வெளியூருக்கெல்லாம் போகிறதா இருந்தால் பாதுகாப்பை உறுதி செய்துட்டு பயணப்படுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இடம் பார்த்து எதையும் பேச கற்றுக்கொள். இல்லையென்றால் உன் உடன் இருப்பவர்களே எதிரிகளாக மாறக்கூடும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பளிச்சென்று பேசிட்டா சிலர் தப்பாக தாங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தையே அதே நேரத்தில் அந்த வேளையில் கொஞ்சம் பாலிஷாக நம்ம சொன்னோம்னு வைங்களேன், பக்குவமாக அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால தாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியுடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்கள் யார், உங்கள் பலம் எது, உங்கள் பலவீனம் எது, எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் மாற்றிக்கணும், அதெல்லாமே உங்களுக்குள்ளாரையே தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிற உங்களுடைய சுயரூபம் என்ன, யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையான பாசத்தோடு நடந்துக்கிறாங்க, அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு புரிய வருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் புதன் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்களும் எதிர்பார்க்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் பரவாயில்ல, லாபம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் போட்டிகள் அதிகமாகிட்டே போகிறத நினச்சி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும்.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நேற்று நடந்ததை கடந்து செல்வோம், இன்று நடந்ததில் கற்றுக்கொள்வோம், நாளை நடக்கப் போவதை எதிர்கொள்வோம். ஆமாங்க, முக்காலத்தையும் நீங்கள் நேருக்கு நேராக சந்திக்கிற அளவுக்கு மூளை பலமுடையவர்கள் நீங்கள் தாங்க. புத்தகங்களை படித்து பக்கம் பக்கமாக படித்து தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் அடிமனசில் நிற்குதுங்கிற உண்மையை புரிந்தவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த இழப்புகள், பண இழப்புகள், பணப்பற்றாக்குறை, போட்டிகள், எதிர்ப்புகள், இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு, அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன பகை அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் வியாபாரத்தில் விற்க தொடங்கும். வாடிக்கையாளர்கள் புதுசாக இன்னைக்கு வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் தான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேலே மேலே லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேர்மையாய் செயல்படு, நேரத்தில் எழு, நேரத்தை வீணாக்காதே, விழாதே, ஆனால் விழுந்து விட்டால் விழுந்த இடத்திலேயே இருந்து விடாதே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கால நேரத்தை கச்சிதமாக கணக்கிட்டு வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டமோ நஷ்டமோ அல்லது விழுந்தாலோ அங்கேயே அப்படியே கிடக்காம வீறு கொண்டு எழுந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்குபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:53 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்த வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் இன்றைய தினம் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால்
ஆனால் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் மனம் ஒரு போர்க்களம். அதற்கு ஆணையிடும் தளபதியாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அனுசரித்து போகும் அடிபணியும் சிப்பாய்களாக இருக்கக்கூடாது. ஆமாங்க, மனசு அப்படி இப்படியுமா அப்பப்போ கொஞ்சம் எகிரியெல்லாம் குதிக்குங்க. ஆனால் நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. சின்ன சின்ன ஆசைகள் எதுவுமே உங்கள் மனசில் எப்பவுமே இருக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், உள்ளபடி நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனாலேயே மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாம் வெளியேறும். மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இதோ வருது அதோ வருதுன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக 9வது வீட்டில் புதன் வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கொடுக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானத்திலையும் இன்றைக்கி நீங்கள் வலுத்து நிற்பீங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமாராக இருக்குது. அதாவது மதியம் 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலிருந்து மாலை 4 மணிக்குள் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்வது எப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை எங்கே இருக்கிறது என்றா தெரிகிறது. முயற்சி தான் எல்லாமே வாழ்க்கை. ஆமாங்க, வரும்போது நாம் என்ன கொண்டு வந்தோம், போகும்போது நம்ம என்ன கொண்டு போக போகிறோம், எதுவுமே கிடையாது. இடையில் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது நம்முடைய முயற்சியால், நம்முடைய உழைப்பால் தாங்க. அதனால தாங்க எனக்கு 2 கைகள் இருக்கிறது, 10 விரல்கள் இருக்கிறது, உழைப்பதற்கு மனசிலே தெம்பு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, விடாமுயற்சிக்காக அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வேதங்களை பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8வது வீட்டுக்குரிய சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி தள்ளி போனதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. ஏற்கனவே முன்பணம் கொடுத்துருக்கீங்க, மீதி பணம் தந்து சொத்தை பத்திரப்பதிவு செய்யணும். இன்றைக்கி அந்த மீதி பணத்தை கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட எதிரும் புதிருமாக இருந்த
அதிகாரி இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே சிரித்து பேசுவார். அதனால் அடிமனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க தொடங்குங்க. சுக்கிரன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. ஆமாங்க, சிலெல்லாம் கஷ்டப்படுற வரைக்கும் ரொம்ப கண்ணியமாக யோகிதையாக நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் காசு வந்த பிறகு ஆடுற ஆட்டம் போடுற ஆட்டம் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. பணம் பையில் இருந்தாலும் இல்லைன்னாலும் எங்கும் எப்பொழுதும் நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தை இன்றைக்கி நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நாமே ஒரு மாதிரி நொந்து போய் உட்காந்துருக்குறோம். நம்மக்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொள்வீங்க. ஆனாலும் உங்கள் ராசியை புதன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. அவங்க மூலமாக சின்ன சின்ன உதவிகள் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மறைஞ்சிருந்த சுக்கிரன் 9வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டதுனால தடங்களாகி நின்று போன பெரிய தொகைகள் அதெல்லாம் இன்றைக்கி கையில் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இப்படியே இருந்தோம்னா சரி வராது, கடையை என்ன கொஞ்சம் பெருசுப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுப்பாக கடையை கொஞ்சம் மாற்றுவீங்க. விளம்பரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பிப்பீங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி அலுவலகத்தில் நல்ல பேரும் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள், மனக்காயத்திற்கு அனைத்தையும் மறந்திடுங்கள். ஆமாங்க, உங்கள் பாலிசியே அதாங்க. எது நல்லதோ அதை மனசுக்குள்ளார நீங்கள் வச்சுப்பீங்க. யார் நல்லவங்களோ அவங்கள நீங்கள் நேசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எது கெட்டதோ அதை நீங்கள் மறந்துடுவீங்க. யார் உங்ககிட்ட சரியாக நடந்துக்கலையோ அவங்களையும் சேர்த்து நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால தாங்க மரம் இலைகளை உதிர்த்து விட்டு புதிய இலைகளை துளிர்த்து கொண்டிருப்பது போல புதிய எண்ணங்களால் நாளோதோறும் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. என்னங்க 7.5 சனி பாடா போட்டு படுத்துது. ஜென்ம சனி காலையில் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, மதியம் வேறு மாதிரி இருக்குது, சாயங்காலம் வேறு மாதிரி இருக்குது. என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் பணப்பற்றாக்குறை, எதை எடுத்தாலும் தடங்கல்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. கௌரவம் பார்த்துக்கிட்டெல்லாம் காலம் தள்ள முடியாதுங்க. வேலை நடக்கணும் நமக்கு. அதுக்காக சில நேரங்களில் சிலர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லைங்கிற கணக்குக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஓரளவு லாபம் கொடுக்கும். இருந்தாலும் போட்டிகளால் ஆதாயம் கொஞ்சம் குறையதாங்க செய்யும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் புதிய அலுவலர்கள், புதிய அதிகாரிகள் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 4 மணிக்குள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை சேர்க்கும் உறவை நேசி. ஆமாங்க, ஒரு சிலர்கிட்ட நாம் போய் உட்கார்ந்து பேசினாலே ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. அன்னைய பொழுதே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் சிலர்கிட்ட நாம் போய் பேசினோம்னா அன்பாக பேசுவாங்க, ஆதரவாக பேசுவாங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. அதனால தாங்க நல்லவங்க எங்கே இருக்காங்க, நல்ல விஷயத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை நாடி செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க அமைதி இருக்குது? ஏழரை சனி போட்டு பாடாப்படுத்துது. விரயச்சனி நடந்துன்னு இருக்குது. எதுவுமே எடுத்து வைக்க முடியல. எங்கே போனாலும் செலவாக இருக்குது. இது ஒரு பக்கம் போதாதுன்னா ராசிக்குள்ளார வேற ராகு உட்காந்துக்கிட்டு உடம்பெல்லாம் ஒரே நமைச்சலாக இருக்குது. சில நேரங்களில் சின்ன சின்ன வேனல் கட்டிகள் கூட முகத்தில் வருது. இது உடம்பும் இப்படி இருக்குது, மனசும் ஒரு மாதிரி இருக்குது. இதை தாண்டி எப்படிங்க நல்லா இருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரனும் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திர மங்கள யோகம். அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறதுல இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக பேசி முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. 6வது வீட்டில் மறைஞ்சிருந்த சுக்கிரன் 7வது வீட்டுக்கு உங்களை நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால அழகு இளமையும் அதிகமாகிட்டே போகுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பற்று வரவு உயருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.